எல்லோருக்கும் வணக்கம். காலையில் வந்த உடனே நம்மளை செஞ்சிட்டாங்க இந்த நிஃப்டி 170 பாயிண்ட் கும்பா. அதாவது எப்படி முதல்ல ஆரம்பிச்சதுன்னா, இந்த 2022 உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வார் ரிலேட்டடான விஷயம் வந்து எல்லாத்தையும் பயமுறுச்சுது. அப்போவே நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ லாஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தப்பித்தவறி 2023 ஏறினப்ப அதானிக்கு இந்த ஹிண்டன்பர்க்கு இடையில் இருக்கக்கூடிய நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது இறங்குச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆனாலும் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ என்பது ரெக்கவரி ஆகலை. கடைசியாக இந்த 2024 எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு தருணம். அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஸ்னுடைய செல்லிங் என்பது ஆரம்பிச்சுது. உங்களுடைய மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஓவர் வேல்யூஷன் சொல்லி விற்க ஆரம்பித்தவங்க தான் இன்னும் 1.5 வருஷம் ஆகி இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் கிடைச்சிருது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் மார்க்கெட்டுக்கு என்ன ஒரு ட்ரிகர் கிடைச்சிருக்குதுன்னா, ஒவ்வொரு பேட் நியூஸ்லேயும் மார்க்கெட் பெருசாக இறங்கி ஏறி தான் ஒவ்வொரு முறையும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. அப்போ நிஃப்டிக்கேவும் மறுபடியும் இன்னொரு ட்ரிகர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லேண்ட் அப்படின்ற நாட்டை யார் கைப்பற்ற போகிறா அப்படின்ற ஒரு தகவல் பிரச்சனையினால் அமெரிக்கா கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, உங்கள் மேலே டேரிஃப் தான்டா, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டேரிஃப் தான், டேரிஃப் வச்சு தான் எல்லாத்தையும் அடிபணியை வைப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா டேரிஃபை கையில் எடுத்துருச்சு யூரோப்பியன் யூனியன் மேலே இருக்கக்கூடிய சில நாடுகள்னால. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் நாங்கள் கிரீன்லாந்து வாங்கிறத நீங்கள் எதிர்த்தீங்கன்னா அதை 25% டேரிஃபாக ஏற்றுவோம். எனக்கு தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய பெரிய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து இனிமேல் டேரிஃபே வந்து நம்மளுடைய ட்ரம்ப் இனிமேல் போடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு தாங்க நான் நம்புகிறேன். இருக்கிற சொந்தக்கார வீட்டுக்குள்ளேயெல்லாம் போய் கள்ள தூக்கி வீசி கண்டபடி கத்தி பேசிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வருவான்? அது மாதிரி தான் இருக்கிறவன் மேலையெல்லாம் டேரிஃபை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அமெரிக்காவுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எவன் சப்போர்ட்டுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது இந்த டேரிஃபினுடைய கிளைமேக்ஸ் வருதுங்க. இன்னொரு 4-5 மாதத்துக்குள்ளே டேரிஃப் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அவன் எந்த பக்கம் வால்டிலிட்டி எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லடா, ஒரு நியூஸை கொண்டு வந்துட்டீங்கடா ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் தற்போதைக்கு நிஃப்டி போய்கிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தாலும் மகிழ்ச்சி தான், மேலே ஏறினாலும் மகிழ்ச்சி தான். ஏன்னா மேலே ஏறினா இருக்கிற பொசிஷனுக்கு லாபம் பண்ணி விடுவான். கீழே இறங்குறதுனா இந்த மாதிரி ஒரு 6 மாதமாக எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். கீழே வந்துடுச்சுன்னா அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான். ஆஹா, என்ன ஒரு இன்பம். நிறைய பேர் இந்த பாரத் கோக்கிங் கோல் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தீங்க. அற்புதமான இன்பம். இந்த இன்பத்துக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு கும்பா மார்க்கெட்டிலே மிக மோசமான எல்லா பங்குகளும் விலை வீழ்ச்சி அடைஞ்சு வரிசையாக எல்லா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி பல பேர்த்துக்கு நஷ்டம் வந்து கொண்டு இருக்கையிலே இந்த பாரத் கோல் அப்படின்றது 82% ப்ராஃபிட்டில் வந்து இன்றைக்கி லிஸ்டிங் டே இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்குன்னா இப்படி ஒரு இன்பம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே இல்லை. ஸோ பாரத் கோல் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லிஸ்டிங், ஒரு பம்பர் லிஸ்டிங், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது இன்னொரு மிக மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, இந்த சிஜி பவர் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு 900 கோடி மதிப்பிலான ஒரு டேட்டா சென்டர் ஆர்டர் டால்கிராஸ்லேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். ஆனாலும் பாருங்கள், இது மார்க்கெட் அவன் இஷ்டத்துக்கு தான் விளையாடுவான் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஒரு குவார்ட்டரில் வந்து ஒரு 1000 கோடிக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4000-5000 கோடி ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா உடனே நிறைய இடங்களில் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அப்படி தான் இந்த சிஜி பவர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து நம்ம போய் பார்க்குறோம். ஒரு வேளை சேல்ஸ் எல்லாம் வந்து ஒரு குவார்ட்டருக்கே 1000 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு குவார்ட்டருக்கே 2923 கோடிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷ கணக்குக்கு பார்த்தா 10,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த 900 கோடி என்பது பெருசாக என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டரு, அதனால் இதை வந்து என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் இப்போ உங்களுக்கு 900 கோடிக்கு ஆர்டர் வந்ததுன்னா நாங்கள் ஏறக்கூடாதா
அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுவிட்டு இன்றைக்கி அவன் பாட்டுக்கு ஒரு 4% ஏறி விட்டது. ஸோ சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி மேல் நோக்கி ஏறினதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர், அதுவும் 900 கோடி மதிப்பிலான ஆர்டர். நண்பர்களே, இப்போதைக்கு இதில் இன்னொரு தகவல் என்ன, எதிர்கால செக்டர்களில் வந்து இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டடாக அதுக்கு செட்டப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடான செக்டரில் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய பங்குகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ சிஜி பவர் மேல் நோக்கி வந்ததுக்கு அந்த ஆர்டர் வேல்யூ ஒரு முக்கியமான காரணம் இல்லை. அந்த கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் செக்டர் எது அப்படின்னா டேட்டா சென்டர்லேருந்து வந்த ஒரு ஆர்டர் அப்படின்றதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சோகமான தகவல், சேட் நியூஸ் என்னென்னா விப்ரோ ஷேரில் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் டைம்லாம் ஒரு கட்டத்தில் -10% அப்படின்றது போயிருந்தது. என்ன தான் தப்பாக போச்சு விப்ரோ ஷேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவங்களுடைய சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட்டில் பெரிய மாற்றம் என்பதெல்லாம் இல்லை. போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு, போன வருஷத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் போன குவார்ட்டர் 2க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பெரிய டிஃப்ரென்ஸ் என்பதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த 3000 கோடி வருமானமெல்லாம் அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே 3065 3094ன்னு 2022கள்லேயே அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லையே, சுமாராக அதே ரேஞ்சில் தான் அவங்களுடைய ஃபிகர்ஸ் என்பது வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவங்களே கொடுத்துருக்கக்கூடிய ரெவென்யூ அவுட்லுக் என்பது சுமாராக இருக்குது. மற்றும் மற்ற ரேட்டிங் ஏஜென்சிகளுடைய ரேட்டிங்ஸ்னாலையும் பாவம் இன்னைக்கு 7% இறக்கி விட்டாங்க விப்ரோவை. இந்த ஷாக்கை வந்து ஒரே நாளில் அப்சர்வ் பண்ணிக்குதா அல்லது சில நாட்கள் எடுத்துக்கொள்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரிசல்ட் சரியில்லைன்னு இறக்கி விட்டப்ப அந்த பங்கு ஆல்மோஸ்ட் பெரிய அளவில் 350 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் போயிட்டு, அப்புறம் 200 to 300ன்னு ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ரிசல்ட் வீக்னஸ் டைமில் இந்த லாஸை ஒரே நாளில் அப்சர்வ் பண்ணிக்குதா அல்லது சில காலம் எடுத்துக்கிட்டு அப்புறமா ரெக்கவரி ஆகி வருதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ Q3 கிராஷ் ஆனதில் இந்த விப்ரோ தான் இப்போதைக்கு ஹைலைட்டாக இருக்குது. நண்பர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா, நம்ம மார்க்கெட்டில் எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சுது? ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிடையாது, அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க எஃப்ஐஎஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு நன்மை தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். அதில் ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்ம மேலே ஒரு தடவை காண்டாகிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, நீங்கள் அமெரிக்கன் டாலர் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, உலகத்தில் எங்களுடைய ஸ்திரத்தன்மையே போயிருமே அப்படின்றது ஒரு விஷயந்தான். இப்போ மறுபடியும் நான் என்ன ஒரு நியூஸ் ஒன்று படிக்கிறேன்னா, நம்மளுடைய ஆர்பிஐ ஒரு ஐடியா கொண்டு வர்றாங்க. நம்ம பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் நாம் வந்து டிஜிட்டல் கரன்சிஸே லிங்க் பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வர்த்தகத்துக்கும் அல்லது ஒரு டூரிஸ்ட் போன்ற பல்வேறு சர்வீசஸ் பேமெண்ட்ஸுக்கும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். பெரும்பாலும் நம்ம ஆளுங்க நிறைய நேரங்களில் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. வெனிசுலா நாட்டு பிரதமரை பிடிச்சிட்டு போறியா, பிடிச்சிட்டு போ, அல்லது கிரீன்லாந்து நாடுகளை பற்றி ஏதாவது பண்ணுறியா, பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுக்கு பெரும்பாலும் எதுவுமே இனிஷியேட் ஆகாமல் இருக்கும். ஆனால் இந்த முறை நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையில் அவங்களுடைய கரன்சிஸை டிஜிட்டலாக லிங்க் பண்ணலாமா, இதன் மூலியமாக பேமெண்ட்ஸ் ரெசிப்ட்ஸ் என்பது எளிதாக்கப்படும், அந்த இடத்துல வந்து அமெரிக்க டாலர்னுடைய டிபெண்டன்சி கம்மியாகும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு மீடியாவில். நண்பர்களே, நீங்கள் என்ன தான் பக்கா பிளான் போட்டாலும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதை மீறி நம்ம என்ன தான் லாஜிக் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க்கெல்லாம் பெரிய மாற்றம் இருக்குமா, மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் கிடையாது. அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாராட்டும்படி இல்லை அப்படின்னு மார்க்கெட் இன்றைக்கி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 பேர்த்தையும் கீழே இறக்கி விட்ருக்கு. இந்த ஐடிபிஐ பேங்க்கு ஆல் டைம் ஹையில் அட்டகாசமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அவனை இன்றைக்கி 5% ரிசல்ட்டை காரணம் காமிச்சு அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 10% தள்ளி உட்கார வச்சுருக்காங்க, கீழே உட்காரு போ அப்படின்ட்டு. ஆர்பிஎல் பேங்க்கு நீங்கள் சாதனையும் செய்யலை, வேதனையும் செய்யலை. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் இப்படி அருமையான ஒரு பேட்டர்னில் ஏறி வந்ததை வந்து நீங்கள் ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த பங்கெல்லாம் எங்கேருந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருக்குதுன்னா, ஒரு முறை 2019 700 ரூபாயெல்லாம் போயிருக்கு.
அங்கேருந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 7% இறங்கி கிடக்கு. நண்பர்களே, நல்ல செக்டர் பங்குகள்னு இருந்தால் கூட போதும் போல், அது ரிசல்ட் என்ன வந்தால் என்ன உங்களை 5% ஏற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் உட்காந்துருப்பாங்க போல். ஸோ நெட்வெப் அப்படின்றது முன்னணி ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர் ரிலேட்டடான கம்பெனி. அவனை வந்து இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% ஏற்றி விட்ருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த பங்கு தன்னுடைய ஆல் டைம் ஹையாக ஒரு 4500 வரைக்கும் போயிருந்தது. இப்போ அதை விட ஒரு ₹1000 குறைவாக 3500ன்னு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது இந்த பங்கினுடைய நகர்வு என்ன? அதே மாதிரி இந்த பாரத் கோக்கிங் அதனுடைய பம்பர் ஐபிஎல் லிஸ்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏதாவது நல்ல செய்திகள் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. ஜிண்டால்ஸா அப்படின்ற ஒரு பங்கு இன்றைய மார்க்கெட்டில் 15% ஏறி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி என்பது கொடுத்திருக்கிறது. தற்போதைக்கு மிக குறைவான விலையில் வந்து விழுந்திருந்த ஜிண்டால்ஸா அப்படின்ற பங்கு 350 177 இன்றைக்கி திடீர்னு இந்த ரிசல்ட் சீசனை காரணமாக வச்சுக்கிட்டு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை கிராஸ் பண்ணியிருக்கு. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே சமயம் அவங்களுடைய லாபமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கி அதனுடைய லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு 15% என்பது ஏற்றி விட்டுட்டாங்க ஜிண்டால்ஸாக்கு. விப்ரோலாம் பார்த்தோம் அடிபட்டு கிடக்கிறாங்க. ஸோ டாப் 1 or 3 கம்பெனிஸ் இந்தியாவிலேருந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ண கம்பெனிஸில் வந்து டெக் மஹிந்திரா பார்த்தா அந்த லிஸ்ட்டில் இருக்காது. டாப் 3 அந்த மாதிரி இடத்துல இருக்காது. ஆனால் சார்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த டெக் மஹிந்திரா இருக்குது. எவ்வளவு பெரிய வால்டிலிட்டி, அதெல்லாம் அசால்ட்டாக எவ்வளவு கீழே போனாலும் மறுபடியும் அதை ரெக்கவரி பண்ணி காமிச்ச ஒரு பங்காக இந்த டெக் மஹிந்திரா அப்படின்றது இருக்குது. இதையே வந்து இன்னும் வீக்லி சார்ட்டில் போட்டு பார்த்தோம்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முறை கீழே வந்து விழுந்திருந்தாலும் அத்தனை முறையும் ரெக்கவரி பண்ணி சமீபத்தில் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு ஐடி பங்கை காட்டுங்க அப்படின்னா அதில் இவன் டெக் மஹிந்திரா தான் அந்த சார்ட்டில் வந்து ஒரு டாப் லீடராக இருப்பான். பாராஸ் டிஃபென்ஸ் சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அதில் என்ன ஒரு தகவல் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஆளுங்க செமிகண்டக்டர் அல்லது டேட்டா சென்டர்னு ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டரில் இருக்கக்கூடிய பங்கில் சும்மா பேரை எழுதி போட்டால் போதும், உடனே ஃபோக்கஸில் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தான் இந்த பங்கில் வந்து என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பாராஸ் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுறாங்க, சப்சிடரி இன்கார்பரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு திடீர் தகவலாக வந்துள்ளது. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஏற்றமாக இருக்கக்கூடிய பங்கு. இதுக்கு முன்னாடி எப்போ ஆல் டைம் ஹை வச்சுருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது 2010 450 ஒரு ஆல் டைம் ஹை என்பது வச்சிருக்கிறது. எல்லா ஷேர்களையும் தள்ளுபடியில் பிடிச்சி விற்று விட்றதே இப்போ வாடிக்கையாக போச்சு. பாவம் இந்த ஜென்டெக் அப்படின்ற ஒரு பங்கு அநியாயத்துக்கு தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளுடைய லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருக்குது. தற்போதைக்கு ஒரு 13% என்பது தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு பிக்கப்பே ஆகலை. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை பிக்கப் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் ஏனோ தெரியல அது பிக்கப் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் சரிவடைந்து விட்டது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தினுடைய ஏற்றத்தினால ஒரு கேப் அப் என்பது சில நாட்களுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு காரணத்தினாலே மறுபடியும் இது ஏதாவது திரும்புமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் நம்பிக்கையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கினதுக்கு திரும்பி ஏறுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% இறங்கினங்காட்டி ஒரு முறை ஒரு ரெக்கவரி என்பது ஆயிருந்தது. அதுக்கப்புறமே இந்த பங்கு இன்னொரு முறை அதே மாதிரி ஒரு 10% பக்கமாக அது இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட அது ஒரு 18% என்பது இறங்கி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பிக்கப் ஆகலை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் இந்த பங்கு ஒரு 10% அந்த 2 days மூவிங் ஏவரேஜ் ப்ரைஸை விட்டு விலகி வந்திருக்கு. விலகி வந்ததுக்கப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கேப் அப் என்பது நடந்திருக்கு. இனி மேற்கொண்டு என்ன நடக்கும்? அதே மாதிரி இந்த கோ டிஜிட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு 6% மட்டும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கீழேயே விழுகாமல் ஒரு 2 முறை மேனேஜ் பண்ணிட்டான். ஆனால் இந்த முறை அவனால் முடியல. இப்போதைக்கு ஒரு 6% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னங்க இது, ட்ரேடர்களுக்கு ஒரே கெட்ட காலமாக இருக்கிறது. எப்போ குழப்பங்கள் தீரும் அப்படின்னே தெரியாமல் இருக்குது. அதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான் இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு. ஆனாலும் அது கீழே விழுந்து கிடக்குது. அவன் 2025 செய்த ஒரே சாதனை 22 to 35 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் அதில் ஒன்றையும் காணும்.
அதே மாதிரி தான் இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற பங்குலையும் பல ட்ரேடர்கள் வந்து நம்பிக்கையாக சரி ஓகே இப்போதைக்கு அந்த பங்கு ஏதாவது ஏறுமுகத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைக்குமா இல்லை அவன் ஏதாவது ட்ரெண்டை கட் பண்ணிடுவானா அப்படின்றது தெரியல அப்படின்ட்டு ரொம்பவுமே கெட்ட காலமாக தற்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வெல்ஸ்பன் கார்ப் லிமிடெட் என்பது 5% ஏறி இருக்கு. ஆனால் என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நமக்கு பிரச்சனை ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா, ஏதாவது ஒரு பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான்னா அதில் மொமெண்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்கு அவன் கீழிருந்து மேல் நோக்கி கிராஸ் ஆகுதோ அப்போ தான் நாங்கள் அவனை நம்புவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வெல்ஸ்பன் கார்ப் என்பது இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறதா இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி மாஸ்டெக் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு யாராக இருந்தாலும் அவங்க வச்சுருக்கக்கூடிய பங்கில் ஒரு பெரிய மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. 2025 இந்த மாஸ்டெக் செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1800 2800 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி 1000 ரூபாய் கீழே இறங்கியது தான் இந்த மாஸ்டெக் போன வருஷத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சாதனை. இந்த வருஷத்தில் சார் என்ன சாதனை செய்ய போகிறாருன்னு தெரில. தற்போதைய நிலைமையில் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முதல்ல ஒரு லீடிங் செக்டரில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து ஒரு சைட்வேஸாக இறங்கியிருந்தா கூட எங்களுக்கு புண்ணியந்தான், அல்லது நீங்கள் கீழே தான் போவோம். எப்படி விப்ரோ இன்றைக்கி 10% கிராஸ் ஆச்சு, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தது நீங்கள் உங்களுடைய 2023 லோ என்ன அப்படின்னு நம்ம போய் எடுத்து பார்க்குறோன்னு வச்சிங்களேன், அது வந்து ஆல்மோஸ்ட் 1500 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த பங்கு 2500 அல்லது 1500 என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த டாடா குரூப்பில் சமீபத்தில் ஐபிஓ வந்த பங்குகளில் விபரீதமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா இந்த டாடா டெக்னாலஜிஸ் தான். இப்படியுமா ஒருத்தர் டைவ் அடிப்பாங்க? 1300 ரூபாயிலிருந்து மிக கடுமையான டைவ். இப்படி ஒரு டைவ் வந்து ஒரு டைவர்னாலே அடிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு தற்போதைக்கு கடந்த ஒரு வருஷமாக பெரிய வீழ்ச்சி என்பது இல்லாமல் ஒரு மாதிரி நிலையாக நிறுத்தி வச்சுருக்கான். இதுக்கு மேலேயும் மறுபடியும் நீ ஒரு விபரீத முடிவு எடுக்கக்கூடாது. 2 டைவ் அடித்தது போதும், 3ஆவது டைவ் அடிச்சின்னா நீ ஸ்விம்மிங் பூலில் போய் விழுக மாட்டேடா, தள்ளி போய் தரையில் விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம இந்த பங்கில் பணத்தை போட்டு வச்சுருக்கவங்களுடைய மனநிலை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கில் இன்னும் ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமாக வால்யூம் என்பது அதிகமாக நடந்துள்ளது. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் போட்டு விலையை உயர்த்தி மறுபடியும் அதே லாங் கேண்டிலை வச்சு விலையை இறக்கிய ஒரு பங்காக இந்த ஜேபி பவர் அப்படின்றது இருக்குது. இதில் நீ என்னதான்ப்பா நியூஸ் வச்சுருக்க இன்னும் அப்படின்ற ஒரு கவலை தெரிவிக்கும் விதமாக இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு ஏறினா அதே நியூஸ்னுடைய அடிவாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு முறை ஏறினா மறுபடியும் இன்னொரு முறை இறக்கி விட்டுருக்க. அப்போ நீ என்ன தான் செய்ய போகிற? மொத்தமாக 2023 நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது 12 ரூபாய்க்கும் 24க்கு இடையில 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. இனி அப்போ அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா என்னன்றது தெரியல. யாருக்கு எப்போ என்ன யோகம் அடிக்கும்னே தெரியாது. நான் கல்யாண யோகத்தை பற்றி சொல்கிறேன். திடீர்னு பார்த்தா நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல, கல்யாணமே ஆகாமல் அப்படியே ஜாலியாக இருப்பாப்புல, நம்மளுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கையோடு வந்து நிற்பாப்புல, ஏன்டா நீயும் வந்து மாட்டிக்கிற அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஃபீலிங் இருந்தாலும் பத்திரிக்கை வாங்கி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை பார்ட்டி எப்போ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அது மாதிரி தான் கீழே கிடந்த ஒரு பங்கு பிஎன்பி கில்ஸ் திடீர்னு இன்றைக்கி வந்து 7.5% ஏறி இருக்குது. இன்றைக்கி அந்த பங்கில் சிறிய அளவில் வால்யூம் என்பதும் அதிகமாக ஏற்றம் நடந்திருக்கு. 2025 இவர் செய்த சாதனை 70 to 110 ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் அதே ஒரு 70-85 வந்து விழுந்திருக்காரு. அடுத்தது இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? பழையபடி 120 போகுமா அல்லது அடுத்த வீழ்ச்சிக்கு ஏதாவது போகுமா என்பது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இன்னோவா கேப்டாப் அப்படின்ற பங்குமே 2025 லோ என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டுக்கு வந்து விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் 700 to 1000 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருந்தது. இப்போ மறுபடியும் அதே 700 கிட்ட வந்து விழுந்திருக்கு. இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. இன்னும் நஷ்டம் என்பதற்கு போகாத ஒரு கம்பெனியாக இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதாவது இந்த டிடிகே அப்படின்ற பேரை கேட்டாவே உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் தான் ஞாபகம் வரும். ஆனால் டிடிகே ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவங்க ஆக்சுவலாக குப்பிட்டுக்கு ஒரு காம்படிட்டர். இங்கே பார்த்தீங்களா, இதனுடைய இன்வெஸ்டர்ஸில் வந்து நம்ம ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தோம்னா இந்த டிடிகே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நீ குழந்தையா இருக்கிறச்சே இந்த வுட்வர்டு கிரைப் வாட்டர் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பேபி கேர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பர்சனல் கேர்லேருந்து மற்றும் அவங்க வந்து ஸ்கோர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், இது வந்து குப்பிட்டுக்கு காம்படிட்டிவான ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் குப்பிட்டு ஏறின அளவுக்கு இவங்க ஏறல. அது என்ன காரணம் அப்படின்றது தெரில. ஸோ இந்த பங்கு கடந்த 3 வருஷத்தில் என்ன ஒரு சாதனை பண்ணியிருந்தாங்கன்னா 1000 to 1800 வரைக்கும் ஒரு ரவுண்டு போனாங்க. மறுபடியும் 1000க்கு வந்து இப்போ விழுந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் லோவில் வந்து இந்த பங்கு வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த டிடிகே ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கில். அதே மாதிரி ஜுனைப்பர் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் என்பது ரொம்பவும் அதிரடியாக லிஸ்டிங் சமயத்திலே 360 to 520 வரைக்கும் போன பங்கு இப்போ 247ன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இருங்க, வேற ஒரு கூகுளில் போய் இந்த சார்ட்டை லோட் பண்ணி பார்ப்போம். டாய், நீ எதில் லோட் பண்ணாலும் நான் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு அது 22% மைனஸ் என்பது தான் காமிச்சு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நான் 2024லேருந்து லோட் பண்ணியிருக்கேன். அப்போதைக்கு இது 46%. எப்படி பார்த்தாலும் அது வந்து இயர் லோ அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த ஜுனைப்பர் ஹோட்டல்ஸ் அப்படின்ற பங்கு. அப்படி இருக்கக்கூடிய பங்கு மறுபடியும் கரடிகளோடையே சேர்ந்து வீணாக போயிடுமா அல்லது லேஸாக மேலே ஏறி ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றுமா அப்படின்றது தெரில. இன்றைக்கி இந்த ஜுனைப்பர் அப்படின்ற பங்கில் வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. சரி நண்பர்களே, நம்ம ஆளுகளும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் டைமுன்னு நினச்சிட்டாங்களே என்னன்னு தெரில. ஏதோ இப்போதைக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நிஃப்டியில் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.